எல்லோருக்கும் வணக்கம். போன வாரத்தில் நம்மளை பாதித்த திரு விஜயகாந்த் அவர்களினுடைய மரணம் நிறைய உண்மைகளை வெளிப்படுத்திட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் உணர்றேன். நான் எந்த நடிகரையும் கொண்டாட மாட்டேன், யாரையுமே நான் கொண்டாட மாட்டேன், ஆனால் மதிப்பேன், அவ்வளோதான். அவங்க நல்ல ஒரு படைப்புகளை, அவங்க தொழிலில் அவங்க சிறந்திருந்தாங்க அப்படின்னா அதை பாராட்டணும்னு தோணும். ஆனால் எங்களை மாதிரி ஒரு எளிமையான மக்களுடைய பாராட்டுக்கள் எங்கேயும் சென்றடையாது. அவங்கள நம்ம பாராட்டணும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆளாக இருந்து பாராட்டினா தான் அந்த பாராட்டை அவங்க ஏற்றுக்குவாங்க. இருந்தாலும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்களுடைய பாராட்டுக்கள் நிச்சயமாக அவங்கள வாழ வைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். அதே மாதிரி இப்போ ஒரு நடிகன் இருக்கான் அப்படின்னா எந்த நடிகர் மேலேயோ எந்த நடிகை மேலேயோ எந்த ஒரு எழுத்தாளர் மேலேயோ எனக்கு எந்த பிரமிப்புமே வராது. அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. ஒரு உதாரணமாக தேனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேனியை செய்கிற வேலையை யாராவது நம்ம பாராட்டுறோமா? இல்லை. ஆனால் அது இயற்கையில் அது பாட்டுக்குள்ளே செய்யுது. ஆனால் அதில் பலன் அடையிறது தாவரங்களும் நம்மளும் தான். ஸோ பாராட்டினாலும் பாராட்டியும் அதனுடைய பணியை அது செய்தில்லை. அது எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதில் என்ன பெருமை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. நிஜமாகவே எனக்கு விஜயகாந்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவருடைய படங்கள் பார்த்துருக்கேன். அவரோட படங்கள் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடித்த படம் ரமணா தான். ரொம்ப நான் நினச்சேன், நல்ல படம் பண்ணியிருக்காரு, அருமையான ஒரு கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பண்ணலேன்னு சொன்னாலும் அதை யாராவது பண்ணியிருக்க தான் போகிறாங்க, இருந்தாலும் மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு மேலே நான் யோசிக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஏன் இந்த உண்மைகள்லாம் நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்டது? அவங்களும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கல. ஒரு நடிகனாக இருக்கும்போது அவங்க தங்களுடைய முயற்சிக்கு தான் பாடுபட போகிறாங்க. அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்த பொழுது அது அடுத்த பரிமாணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெற்றிகரமான நிகழ்வுகள் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரு தேனியை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஒரு மனிதனையும் நம்ம பார்க்குறோம். அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்க நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம போற்றி கொண்டாடும். ஆனால் எல்லாரும் அறிகிற மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. காரணம் என்னென்னா அவருடைய உடல்நிலை, அவ்வளோதான். இதுதான் ஒரு மனிதனுக்கு கொடுப்பினை அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் கிடைச்சும் இது மக்களுக்கு பகிரங்கமாக நிறைய செஞ்சுருக்கலாம், செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. எல்லாமே அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பாருங்கள், அவர் ஒரு முதலமைச்சராக வந்தால் என்னெல்லாம் செய்யணும்னு அவர் நினைப்பாரோ எல்லாருக்கும், பொதுவாகவே மக்களுக்கு, கலைஞர்களுக்கு, ஒரு சாதாரண மனிதர்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்காரு. ஆனால் இதில் ஒரு அளவு கூட எனக்கெல்லாம் சத்தியமாக தெரியாதுங்க. ஏன் இப்போ இத்தனை பேர் வாய் திறந்து பேசுகிறாங்கல்ல, யாராவது அவங்களா ஒரு அவங்கவுங்களுக்கா ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த மாதிரிலாம் அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே வரலை. ஏன்னு தெரியல. இல்லை ஒருவேளை சொன்னால் அவங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்பு வருமா, இல்லை வெறும் இது பொய்யான புகழ்மொழியாக போய்விடுமா அப்படிங்கிற பயமா, எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிச்சயமாக நம்ம கூட இருக்கிற நண்பர்களை, சக மனிதர்களை ஒரு எள்ளளவு கூடவா பாராட்டுறதுக்கு இது வரைக்கும் மனசு வராமல் இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. யாரையோ பேசுகிறோம், என்னுடைய நண்பன்னு பேசுகிறோம், என்னோடய தோழின்னு பேசுகிறோம். ஆனால் நம்ம என்ன அதுபோல் அவரை பற்றின மீம்ஸ் இருக்குது பாருங்களேன். அப்பா, அவர் எல்லாரும் சினிமாவுக்கு வர்றாங்க, நடிகராக வராங்க, அரசியல்வாதியாக வராங்க. ஸோ அவங்க பாதை, அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய குறிக்கோள், அவங்க அடுத்தது தேடுறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு மேலே அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படி அப்படின்னா, காமராஜரையே அவர் கல்வித்துறையில் அவர் அவருடைய பிறந்த நாளை கல்வி நாளாக கொண்டாடும்போது மட்டும்தான் அவருடைய சாதனைகள், ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் கூட அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கே நம்ம அந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கொண்டு அதை சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன்,
காமராஜரை பற்றி தெரியாமல் போயிருக்கோம். அவர் யாரையும் நம்ம தேடி படிக்கிறதில்ல. பாருங்களேன், படிக்க வாய்ப்பு கிடைச்சா படிப்போம். இப்படி ஒரு பிரமிப்பான ஒரு விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து அது எடுத்துக்க தெரியலையா, இல்லை அந்தளவுக்கு நம்ம வந்து அறியாமல் இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை. ஏன் கொண்டாடணும்னு தோணலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வருத்தமான விஷயந்தான். எல்லாரையும் கொண்டாடி இருக்கணும். இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் நம்ம இன்னும் சிறப்பாக கொண்டாடி இருக்கணும். இப்போ எனக்கான வருத்தமாக இருக்குது. அவர் முடியாமல் போகும்போது அவர் அந்த பேச்செல்லாம் மேடையில் பேசும் பொழுது, நாக்குள்ளறி பேசும் பொழுது, அதான் ஊடகங்கள் எல்லாம் வந்துடுது இல்லை, அவர் பேசுகிறதையே வந்து தண்ணி போட்டுட்டு பேசுகிறாரு, அவர் தண்ணி போட்டுட்டு தான் அப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கலைஞனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனதை யாராவது மீம்ஸ் போட்டிருக்கலாம்ல. அதாவது எவ்வளவு ஒரு இழிவாக போட்டால் நமக்கு வந்து வியூஸ் கிடைக்கும், எவ்வளோ ஒரு கேவலப்படுத்தினா நம்மளுடைய பத்திரிக்கையோ அல்லது வேறு ஏதோ நியூஸ் சேனலோ எப்படி வியாபாரம் அப்படிங்கிற ஒன்றில் நாம் எல்லா மனிதர்களையும் நம்ம பள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமான விஷயம் எனக்கு இதுதான். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, மனசு நிறைஞ்சு அப்படி இருக்குது. அதாவது வலியும் இருக்குது. ஒரு மனிதர் வாழ்ந்த சகாப்தத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கமே. சோறு தாங்க ரொம்ப முக்கியம். பாருங்கள், எல்லா கலைஞர்களும் எல்லாரும் சொல்கிறாங்க சமமான சாப்பாடு. எங்கள் வயிறும் ஒன்று தான், வாயும் ஒன்று தான், உணர்வும் ஒன்று தானேங்க. எந்த அளவுக்கு மனிதர்களை வந்து கீழ்த்தரமாக, அதுவும் அவரை பற்றி நான் மீம்ஸ் எல்லாம் போடும்போது ஏன்டா இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்கன்னு தோணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை பற்றி எதுவுமே தெரியாது. சரி, இருந்துட்டு போகிறாரு, என்ன அவரை விட மோசமான மனிதர்கள் இவங்க நினைக்கிற மாதிரி. நான் அவரை மோசமான மனிதர்னு சொல்லலை. அந்த மாதிரி மோசமாக கற்பனை அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு என்ன இவங்களுக்கு கிடைக்கிது? ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாரும் விளையாடுறாங்க? ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டு தானங்க தீருது. இன்றைக்கி வந்து அவர் வந்து உடம்புக்கு முடியாமல் போய் எவ்வளோ நாளாயிடுச்சு. அப்புறம் அந்த குடும்பத்தாரை வேற வந்து திட்டுறது எனக்கு வந்து மனசே பொறுக்கலை. அவங்கள பார்க்கவே விடலை, அவங்கள அதிகாரம் பண்ணுறாங்க. எங்கே ஒரு கணவன் மேல் யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு மனைவிங்க தன்னுடைய கணவன் மேலே உரிமை கொண்டாடுவதற்கு என்ன இருக்குது? அப்படியே அவங்க அடக்கியிருந்தாலும் இவர் வந்து இவ்வளோ செய்திருக்க முடியுமா? இன்னைக்கு இவர் வந்து அவ்வளோ செய்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் செஞ்சுருக்க முடியுமா? 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. அந்த பசங்க 2 பேரும் எவ்வளோ ஒரு உணர்வோட அந்த தந்தையை வந்து எந்த ஒரு உணர்வோடு மதிக்கிறாங்க. என்ன அவர் நினைவிடத்தில் போய் கண்ணீர் சிந்துறவங்களையும் கழுவி ஊற்றுறோம், வராதவங்களையும் கழுவி ஊற்றுறோம். என்ன தான் செய்யலாம் சொல்லுங்கள்? வரலாமா வேண்டாமா? வருத்தப்படலாமா வருத்தப்படக்கூடாதா? தூற்றலாமா போற்றலாமா? என்ன செய்யலாம்? ஒரு மனிதனை என்ன செய்யலாம்? நம்மெல்லாம் போற்றலாம், மற்றவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதா? அப்பா, இந்த ஒரு மரணத்தில் தாங்க நான் வந்து இந்த உலகத்தையே நான் பார்க்குறேன். ஏன்பா வந்தால் அந்த இடத்துல ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எதிரிக்கு கூட அவனுடைய மரணம் வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு மனசு வலிக்குங்க. எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அவனுடைய மரணம் வந்து ஒரு வலி இருக்கும். இல்லாமல் இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இப்படி வந்து ஏன் அவரை பற்றி யாருமே சொல்லலை? இப்போ வருதுங்க. இப்போ யூடியூப்லாம் பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர் கொடுத்த பேட்டி, அவரை பற்றின மற்றவங்க சொன்னது எல்லாம் வருது. ஆனால் இத்தனை வருஷமாக நான் பார்க்குறேங்க. எனக்கு என்ன வருதோ அதில் பார்ப்பேன், தேவையில்லாத விளக்கிட்டு போயிடுவேன். மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறத நான் அதை பார்க்கவே மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்னா, ஒரு பதிவை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மனசாட்சி சரி போயிட்டு போகுது. ஒரு மனிதன் வந்து எவ்வளோ வாழ்நாள் முழுக்க அப்போ பேசலாம்ல, வாழ்நாள் முழுக்க தவறு செய்கிறவங்களெல்லாம் பேசலாம்ல. ஒரு மனிதன் திருந்தி வாழக்கூடாதா? தவறு வந்து திட்டம் போட்டு யாராவது அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்காக சுயநலத்துக்காக சில தவறுகளை செய்கிறாங்க. ஒரு கட்டம் வந்ததுக்கப்புறம்
இதெல்லாம் தவறுன்னு புரிஞ்சோ அல்லது இது தேவையில்லை, இது இனிமேல் நமக்கு அவ்வளோ உகந்ததல்லன்னு நினச்சி விட்றாங்க. அப்போ ஆனால் அவங்க உள் மனதுக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் வேதனை இருக்குமா இருக்காதா? எல்லாத்தையும் கூறு போட்டு அப்படியே கிளின்னு கிழிச்சு, அப்பா இவ்வளோ கிழிக்கிறோம்ல, அப்போ இவரை பற்றி நல்லதை சொல்லியிருக்கலாம்ல. இல்லை இத்தனை மீம்ஸ் அவரை பற்றி, விஜயகாந்தை பற்றி, அவர்களை பற்றி வந்துச்சுல்ல. அப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு இவர் சோறு போட்டார், எனக்கு இவர் வாழ்க்கை கொடுத்தார், அவங்க நியாயமானவங்க தாங்க. ஏன்னு கேட்டால் இத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு நான் சொன்னதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி இந்த மீம்ஸ் எல்லாம் உடைச்சிருக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை. என்றைக்குமே இதெல்லாம் நம்ம ஒழிக்கவே முடியாதுங்க. நம்மளை தூற்றுகிறவர்களை நம்ம ஒன்றும் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் உண்மை. இருந்தாலும் எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு சம காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல குணங்கள் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. இது ரொம்ப வருத்தமான விஷயங்க, எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா அரசியல்வாதிகளும் இறந்தாங்கன்னா நான் உங்கள் கூட்டத்தை எல்லாம் பார்ப்பேன். ஆனால் நான் விஜயகாந்தத்தை பார்க்கவே இல்லைங்க. எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் நான். ஏன்னா அவரை பற்றி ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லும்போது எனக்கு பார்க்கணுன்னு தோணலை. ஆனால் அதை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எல்லோரும் பேசுகிறது, அப்பப்போ நியூஸில் வர்றது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். சில பதிவுகள்லாம் யூடியூப்லேயும் பார்த்தேன். ஏன் ஒரு மனிதனுடைய குறைகளை நம்ம சொல்கிறோம்ல, குறைகளை சொல்லும் பொழுது இவர்கிட்ட இந்த நிறைகளும் இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க, அது உண்மையான ஒரு ஆய்வுன்னு சொல்லலாம். என்னோட வீடியோவை பார்க்குறதுக்கு நிறைய வியூவர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஏன்னா எல்லாருமே நாம் மறந்துட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, அரசியலில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. சினிமா அப்படின்னா நல்ல தரமான படமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போய் பார்ப்பேன். அந்த நடிகனை அந்த நடிப்பை மட்டும்தான் பாராட்டுவேனே தவிர மற்றபடி அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கனவுகள் இருக்கோ அப்படி தான் அவங்களுக்கும் கனவுகள் இருக்கும். அவங்கவுங்க கனவுகளுக்காக அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. அவங்கள தூக்கி கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அதை அவங்களுடைய அதை அங்கீகரிக்கிறதன் மூலமாக அங்கீகரிக்கிறதே ஒரு மரியாதை தான், அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு மரியாதை தான். அதுக்காக அவங்கள அப்படியே எப்போவுமே ஒரு ஆய்வுங்கிறது குறைகள் இருக்கும். குறைகள் எத்தனை பேர் குறைகள் சொல்கிறோமோ அப்போ அந்த நிறைகளையும் சொல்லணுங்க. இப்படி சொல்லப்படாததுனால தான் இந்த மரணம் அவ்வளோ பாதித்தது என்ன அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேங்க. நன்றி.